டிராயிங் போட்டிருக்கீங்க நல்லா இருக்கு தான் சார் நான் சொல்லிட்டு சார். யார் டிராயிங் போட்டுருன்னு சொன்னீங்க? பசங்களாம் டிராயிங் போடுங்க சத்தம் போடுங்க. பசங்களா பிள்ளைங்களா? எல்லாருமே சார். பசங்களும் இருந்தாங்க, பிள்ளைங்களும் இருந்தாங்களா? எல்லாருமே இந்த கிளாஸில் வந்து என்ன ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால எல்லாம் ஒரே கிளாஸில் உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ நான் அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் போயிட்டேன். ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க. கத்திக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் கத்தாதீங்கடா டிராயிங் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டிராயிங் போட வச்சுருந்தேன் சார். ஸோ ஒவ்வொருத்தராக போய் செக் பண்ணேன் நான், எல்லாம் எப்படி நல்லா போட்டிருக்கீங்களா ஓகே. ஏன்னா அவங்க வந்து நீங்கள் ஏன் போய் செக் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதாவது யாராவது சொன்னாங்களா இது மாதிரி செக் பண்ண சொல்லி? அப்படி இல்லை சார், சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஃபங்க்ஷன் நடந்ததுனால அவங்க டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, டீச்சர்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க. அதனால வந்து சரி யாரும் சத்தம் போடாதீங்களா, டிராயிங் போட்டு எல்லாம் எனக்கு காமிங்க அப்படின்னு சொன்னேன் சார். சரி, வேற எதுவுமே நீ பண்ணலையா? இல்லை சார், என்ன வேற எதுவும் செய்யலையா? பக்கத்தில் உட்காந்து ஸ்டூடெண்ட் ஏதாவது பண்ணீங்களா? இல்லை சார், பக்கத்தில் உட்காந்து நல்லா பண்ணுறீங்க, இது மாதிரி நல்லா டிராயிங் போடுங்க, நல்லா படிங்க, இந்த ஃபவுண்டேஷன் போய் சொல்லக்கூடாது. அப்புறம் ஃபுட்டேஜை பார்த்தோன்னா அப்புறம் தேவையில்லாமல் மாட்டுக்கூடாது. இதுதான் சார், நல்லா படிங்க. வேற எதுவும் அவங்ககிட்ட இல்லீகலாக எதுவும் நடக்கல? இல்லை அவங்க எப்போதுமே நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு உங்க மேலே கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அப்புறம் நீங்கள் ரிமாண்ட் ஆயிடுவீங்க. அதுதான் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஸ்கூலை இந்த ஸ்கூலை வந்து சிகில் பண்ணி கலெக்டர் மூலிமா ஏன்னா நடவடிக்கை எடுத்து இது முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தி கல்வி அமைச்சருக்கு தெரியப்படுத்தி ஏன்னா இந்த ஸ்கூலை பர்மனெண்ட்டாக மூடணும் சார். அதே நேரத்தில் காவல்துறைக்கு ஒரு இது எல்லா ஸ்கூல்லையுமே லேடிஸ் படிக்கிற ஸ்கூலில் பூரா ரெண்டு காவல் லேடி காவலாக வந்து பாதுகாப்புக்கு இருக்கணும். அவங்க அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா அதுதான் என்னோட கோரிக்கை. ஏன்னா பெற்றவனுக்கு தான் பிள்ளையோட அருமை என்னன்னு தெரியும். 2000 ரூபா கட்டலைனா கூட பிள்ளைகளை துரத்தி விட்டுறாங்க. ஆனால் 25,000 ரூபா முழுசாக கட்டுங்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதை வந்து கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும். என்ன எஸ்பி ஐயாவும் இருந்து செஞ்சு கொடுக்கணும். அதை இந்த ஸ்கூல் இனிமேல் இங்கே நடக்கக்கூடாது. நாங்கள் நடத்தவும் விட மாட்டோம். ஒரு 10-15 பெத்த தாய் வெக்கத்தை விட்டு சொல்லாமல் இருக்காங்க. இதை நாங்கள் வந்து வெளிப்படுத்தியாக சொல்லிட்டோம். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டு தான் ஆதரவு பண்ணி அந்த ஸ்கூலை வந்து சிகில் வைக்கணும்.